எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் பண்ணுறோம். பாருங்கள், 1/4 கிலோ கோவக்காய், ஒரு 100 கிராம் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி வறுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு சீரகம் கொடுக்க போகிறோம். தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள், உப்பு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் தாளிக்க போகிறேன். பாருங்கள், தாளிப்பு வந்து கடுகு போடுறதில்ல, சீரகம் மட்டும் தான். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போடுறேன். வெங்காயமும் சீரகம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேன். போட்டு சும்மா ஒரு பெரட்டு விட்டு தக்காளி பழத்தை போட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக அந்த எண்ணெய்க்குள்ளே போடுறோம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும். அதனால பாருங்கள், கொஞ்சோண்டு தூள் உப்பு போடுறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வதக்கி பாருங்கள், கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து கோவக்காயை போடுறோம். இந்த கோவக்காய் வந்து கடைகள்லாம் விற்கிங்களா, ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. அந்த கோவக்காய் தான், நாட்டு கோவக்காய் கிடையாது, கடையில் வாங்கி வந்தது தான். அதனால இது வந்து ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது. நம்ம இங்கே இதெல்லாம் பறிக்கிற நாட்டு கோவக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும். இதில் வந்து அவ்வளோ கசப்பு இருக்காது. அதனால் புளியெல்லாம் ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. தக்காளி இதுவும் போட முடியாது, தேங்காயும் போட தேவையில்லை. சும்மா தக்காளி பழத்தோட புளிப்பே போதும், புளியும் ஊற்ற தேவையில்லை. கோவக்காயை போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வெந்திருக்குது. இப்போ கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போடுறோம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன் சாம்பார் தூள். அதேமாதிரி தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன் நான், அவ்வளோதான். போட்டு வதக்கிட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. தேங்காயெலாம் எதுவும் போடுறதில்ல, அவ்வளோதான். அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான், கஷ்டம் எதுவுமே இருக்காது. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.